சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒருவேளை கோவமா இருக்கானோ? டேய் கதிரு, ரொம்ப நேரமா போன் அடிக்குது. ஒண்ணு நீ பேசு, இல்லனா போனை என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். அண்ணே, என் மேல கோவமா இருக்கியா? ஏன் இவ்ளோ நேரம் காலே அட்டெண்ட் பண்ணல? என்னன்னே தெரியல சௌந்தர்யா. கதிர் எல்லார் மேலயும் கோவமா இருக்கான். அண்ணே, ஆபீஸ்ல நடந்தத ருத்ராமா வந்து சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுண்ணே. உன்னை நேர்ல பாக்கலான்னு வீட்டுக்கு வரதுக்கு கார் எடுக்க சொன்னா டிரைவர் அம்மாவை கேட்கணும், கார் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால்தான் வீடியோ கால்ல பேசுறேன்னா. உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களா? என்னதா? நீ ஏன்னா? போது நிறுத்து சௌந்தர்யா. என்ன சமாதானம் பண்ண சொல்லி உன் புருஷன் சொன்னானா? என்னாச்சு? என்னென்ன பேசுற? உன்னை அடிச்சு அவமானப்படுத்திருக்காங்கன்னு பதறி போய் மனசு கேட்காம நான் போன் பண்ணிருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசுற? டேய் போனை குடு. சௌந்தர்யா, என்னடி சொல்ற? கதிரை யார் அடிச்சா? எதுக்காக அடிச்சாங்க? இளமதி ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ணிருக்கா. அதுக்கு அண்ணன் இளமதி அடிக்க கை ஓங்கிருக்காரு. அப்போ ஏன் வீட்டுக்காரர் வந்து என் தங்கச்சியை அடிக்க கை ஓங்குறியான்னு அடிச்சு அவர் ஆபீஸ விட்டே துரத்திருக்காங்க. அக்கா போனை கொடு. இப்போ உனக்கு சந்தோஷமா? உன்னோட பரிதாபம் எனக்கு தேவையில்லை. அண்ணா, டேய் என்னடா பேசுற? நம்ம சௌந்தர்யாடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவ இப்ப நம்ம சௌந்தர்யா இல்லக்கா, ராஜேஸ்வரி அம்மாவோட மருமக. இவ புருஷன் அடிச்சு அவமானப்படுத்தி ஆபீஸ விட்டு வெளியில போன்னு சொல்லுவான். இவ போன் பண்ணி சமாதானப்படுத்துவா. நான் சரி சரின்னு போணுமா? கொடுங்க. எங்க அம்மா சொல்லிதானே நீ உன் அண்ணனை சமாதானம் பண்ண போன் பண்ணிட்டு இருக்க. எனக்காகன்னு சொல்லிக்கிட்டு ஏன் புருஷனை ஓம் புருஷன் கை நீட்டி அடிச்சது தப்பு. என்னக்கா இதெல்லாம்? என் புருஷனை கை நீட்டி அடிச்சவங்கள அதே இடத்துல திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த இடத்துல நானும் அவங்கள மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு அமைதியா வந்துட்டேன். இப்பதான் என் புருஷன் ஆம்பளையா நடந்திருக்காரு. இது ஏன் வீடு, இங்க நடக்கிறத நான் பாத்துப்பேன். நீ இனிமே ஆபீஸ்ல நடந்தத பத்தி யார்கிட்டயும் பேச தேவையில்ல, புரிஞ்சுதா? என் அண்ணனோட விஷயத்துல என்ன தலையிடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆமா, திடீர்னு என்ன புருஷன் மேல அக்கறை வந்திருக்கு? உன் வீடுன்னு உரிமைலாம் வந்திருக்கு. என்ன என்ன திட்டம் போட்டிருக்க? இளமதி, அந்த போனை கொடுமா. இத பார் சௌந்தர்யா, இளமதி இந்த வீட்டு மருமக. அவளை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நானே உங்க அண்ணனை சத்தம் போட்டுட்டு இருக்கேன். நீ ஒண்ணு இளமதி கிட்ட எல்லாம் பேச வேண்டாம். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சௌந்தர்யா. இனிமே இங்க வரதா இருந்தா உன் புருஷனோட வா, தனியா வராத. அம்மா, அம்மா என்னம்மா? அத்தை, நான் உங்க பொண்ண பேசிட்டேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்லம்மா,
என் மக அடுத்த வீட்டுக்கு வாழ போனவமா, நீதான் இந்த வீட்டு மருமக. நீ பேசினதுல தப்பே இல்ல, எனக்கு சந்தோஷம்தான். என் வீடுன்னு சொன்னா மட்டும் பத்தாது, சொல்ற மாதிரி வாழணும். ம், இனிமே பாருங்க அத்தை, எனக்கு சமைக்க கத்து கொடுங்க அத்தை. உனக்கு எதுக்குமா சமையல் எல்லாம்? என் புருஷனுக்கும் என்னோட மாமியாருக்கும் என் கையால சமைச்சு போடணும் அத்தை.